ஒற்றை குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு கவியரசர் அவர்களின் இலக்கண இலக்கிய நயமிக்க ஒரு அழகான பாடலை உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன். நான் இந்த பாடலை பாடுவது சும்மா சாதாரணமாக தான் இருக்குது. என்னுடைய ராகத்துக்கு எனக்கு தெரிந்தது போல் அந்த பாடலை பாடுகிறேன். ஆனால் அதில் உள்ள அந்த இலக்கண இலக்கியம் சொல் நயம் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து சொல்வதற்காக இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன். நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், அந்த காட்சியை பாருங்கள், மிக அழகாக இருக்கும். நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு திரைப்படத்திலே ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய அந்த படம், முத்துராமன் தேவிகா நடித்திருப்பார்கள். 15 நாளில் மருத்துவமனை முழுக்க மருத்துவமனையிலேயே எடுக்கப்பட்ட அந்த படம். அந்த படத்திலே எல்லா பாடல்களும் கவியரசர் கண்ணதாசனுடையது தான். அதில் இந்த பாடல் சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, சம்மதம் தானா, சம்மதம் தானா, ஏன் 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 என் உயிரே, சொன்னது நீதானா, சொல் சொல் என் உயிரே, இன்னொரு கைகளிலே யார் யார் நானா, என்னை மறந்தாயா, ஏன் 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 என் உயிரே, சொன்னது நீதானா, சொல் சொல் என் உயிரே, மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, என் மனதில் உன் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே, என்று சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதின் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. இந்த பாடல் இந்த பாட்டில் ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலரும் மலரல்லவா அப்படின்னு சொல்கிறார். இதே கவியரசர் காஞ்சி தலைவன் படத்தில் ஒரு பாடல் எழுதிப்பார், ஒரு கொடியில் இரு மலர்கள் மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மான். ஆக இங்கே ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலரும் மலரல்லவான்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு கொடியில் இரு மலர்கள், அது அந்த கதைக்கு ஏற்றார் போல் அங்கே அது அண்ணன் தம்பிகள், அப்படி அண்ணன் தங்கை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இங்கே கணவன் மனைவி அப்படிங்கிறத வச்சு கதைக்கேற்றவாறு சொல்லுகிறார். ஆனால் இந்த சொல்லிலே அந்த ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலருமா அப்படின்னு பார்த்தேன். அதை நம்ம இப்படி இதை சொல்லியிருக்காரு கவிஞர் என்று சொன்னால், கவிஞர் சாதாரணமானவர் அல்ல, இலக்கணம் படித்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆக ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலருமா, இது ஒரு மனதில் ஒரு முறை தான் வளரும் உறவல்லவான்னு சொல்கிறாரு.
ஒரு கொடியில் மலருமான இதனை இயற்கைக்கு முரணான செயல் அல்லவா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ எத்தனையோ கொடிகள் இருக்குது. அதுலெல்லாம் வந்து ஒரு ஒரு கொடியிலேயே பல மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். ஆனால் இவர் இங்கே ஒரு இதில் சொல்கிறாரு, ஒரு மலர் தான் பூக்குன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. கவிஞர் தெரியாமல் சொல்லவில்லை. குறிஞ்சி ஒரு முறை பூக்கும், ஒரு மலரே பூக்கும். பிரம்மகமலம் என்றது ஒரு மலரே பூக்கும். சில கற்றாழை வகைகளிலே ஒரு முறை தான் பூக்கின்றது உண்டு. அதெல்லாம் அரிய பூக்கள். அதுபோல அரியவளான நான், இந்த பூக்கள் ஒரே ஒரு முறை பூக்கின்ற அந்த பூ போன்ற அரிய நான் உன் மனதிலே வந்திருக்கிறேனே, என்னை எடுத்து நீ இன்னொருவிடம் கொண்டு போய் தரலாமா என்று அங்கே சொல்லுவதாக அந்த பாடல். அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் இறந்துருவாருங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஆக நான் இறந்ததுக்கு பிறகு நீ ஏற்கனவே இவ காதலிச்சது தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆனால் இவ காதலிச்சு இன்னொரு ஒருத்தர் காதலித்தால், ஆனால் திருமணம் செய்தது இவளை திருமணம் செய்தால் அதுக்கு பிறகு முழுவதுமாக கணவனே கண்கண்ட தெய்வம்னு கணவனுடைய ஒரு அன்பான பாசத்தோடையும் குடியை நடத்துகிறார். ஆக இப்போ அவன் தெரிஞ்சதுனால, ஏன்னா நான் இறந்துட்டேன்னா நீ சும்மா கைம்பண்ணாக இருக்காத, நீ வந்து இன்னும் அந்த மருத்துவரை மறுமணம் செய்துகொள் அப்படின்னு அவன் வாக்கு கேட்பான். அப்படி கேட்கும்போது அவன் இந்த பாடலை பாடுவா. அழகாக அந்த சொல்லுவா, ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலர்ற மலர் நான், இது உன்னுடைய மனசில் நான் வந்திருக்கேன், நீ எப்படி சொல்லலாமா அப்படிங்கிற சொல்லுவார். இதில் வந்து இலக்கணமும் அதில் அழகாக இருக்கிறது. இந்த நான் இன்னொருவன் மனதில் எப்படி நான் குடியேறுவேன் அப்படி சொல்லும்போது, இந்த அடிகளில் வந்து தற்குறி பேற்றணி என்ற அந்த இலக்கணம் அங்கே இருக்கிறது. அதாவது இயற்கையாக நடக்கின்ற ஒரு நிகழ்வின் மீது கவிஞர் தன் குறிப்பை கருத்தை ஏற்றி கூறுகிறார். அதனால் இது தற்குறி பேற்றணி என்று அங்கே சொல்லுகிறான். மலர்தானே அப்படின்னு சொல்லலை, மலரல்லவா அப்படிங்கிற வினாவையும் அங்கே வைக்கிறார். அந்த வினா நயத்தை இங்கே கவிஞர் அங்கே இந்த பாடலிலே குவிக்கிறார். மலர்தானே அப்படின்னு சொல்ல, மலரல்லவா என்ற அந்த வினா நயத்தையும் வைக்கிறார். நான் அப்படிப்பட்ட அரிய மலர்தானே அப்படின்ற உண்மையும் தனக்கு எதிரே இருப்பவரை தானாக ஒப்புக்கொள்ள செய்கின்ற கவிஞரின் கவித்துவ திறமை இதிலே அழகாக இந்த எடுத்து சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதிலே சொற்பொருள் பின்வரு நிலையணி இந்த பாடலிலே இருக்கிறது. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தருகின்ற பொழுது இருமுறை வந்தால் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதுதான் ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. இங்கே அந்த ரெண்டு சொல் ஒரு என்ற சொல்லும் அந்த மலர் அந்த சொல்லெல்லாம் ஒரு இதில் 2 முறை அங்கே வருகின்ற காரணத்தால் அதை வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு அரிய மலர் என்ற பொருளை மையப்படுத்தி கூறுவதால் மீண்டும் மீண்டும் அது தனித்தன்மை வருகிறது. இதில் தனித்தன்மை நயமாக, அதாவது பொதுவாக ஒரு கொடியில் வந்து பல பூக்கள் பூக்கும், ஆனால் ஒரு முறை தான் பூக்கும் என்று அந்த கவிஞர் சொல்லுகின்ற பொழுது அந்த காதலின் தனித்துவத்தை, அவளுடைய காதலின் உயர்வை, நயத்தை இங்கே அந்த ஒரு கொடியில் ஒரு மலர் என்ற ஒரு நிலையிலே அழகாக எடுத்து சொல்லுகிறார். உவமை நயமும் இந்த பாடலில் இருக்கிறது. அதாவது ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலர் அல்லவா, அதுபோல் தான் நேசிக்கும் ஒருவரை சாதாரண மலராக கூறாமல், தன்னை சாதாரண மலராக கூறாமல் ஒரு கொடியில் ஒரே ஒரு முறை தான் பூக்கின்ற அரிய மலர் என்ற தத்துவத்தையும் தனித்துவத்தை அங்கே மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லுகின்ற காரணத்தால் இதில் உவமை நயமும் இருக்கிறது என்பதை சொல்லி இப்படி ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசன் நமக்கு தந்திருக்கிறார். அடுத்த ஒரு பாடலை இனி நாம் அடுத்த இதிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.